இந்திய அரசாங்கம் வெளியுறவு கொள்கையை தன்மை தோற்றுவிட்டது. வெளியுறவு கொள்கை சரியான முறையில் அவங்க கையாளாதனம். இந்திய அரசாங்கம் இந்த அளவுக்கு சம்பவித்ததுக்கு காரணம் மோடி அரசாங்கம் தான். வெளியுறவு கொள்கை சரியான முறையில் அவங்க கையாளவில்லை. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானில் போர் தொடுக்கும் அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக தெரியும். தெரிந்த போதில் இந்த அரசாங்கம் வெளியுறவு கொள்கை தன்மையை சரியான முறையில் கையாளவில்லை. அதாவது நமது இந்தியாவுக்கு தேவையான எரிபொருள் சக்தி தேவை, சிலிண்டர், பெட்ரோல், டீசல் தேவைங்கிறத இவங்க முன்னெச்சரிக்கையாக நம்ம நாட்டுக்கு தேவையான ஸ்டாக் வச்சுக்கணும். அதை வச்சுக்க தவறிய இந்திய அரசாங்கத்தை கண்டுதான் இன்று ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்தினோம். டவுன் சைடில் தட்டுப்பாடு வந்துச்சு சிலிண்டரு. அது மாதிரி கிராம அளவில் கிராமத்தில் இல்லத்தரசிக்கு தட்டுப்பாடு வந்துச்சு. சிலிண்டர் பதிய முடியவில்லை, சிலிண்டர் கிடைக்கவில்லை. எல்லோரும் விறகு அடுப்பில் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு காரணம் மோடி அரசாங்கம் தான். முதல் காரணம் மோடி தான். மோடி கையாளாகாதனம். சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்காக அதை பண்றோம். நாங்க நிறைய பெண்மணி எல்லாம் சமைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு. இந்த அடுப்புல வச்சுட்டு எம்மா நேரம் நாங்க சமைக்கிறது. கொள்ளைக்காட்டுக்கு போகணும், வேலைக்கு போகணும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடணும். நாங்க எங்க இருந்து அனுப்பிடுறது? சிலிண்டர் வேணும், சிலிண்டர் வேணும். மேம், இன்னைக்கு செந்துறை கிராமத்துல சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமா நீங்க இன்னைக்கு போராட்டத்துல விறகடுப்பெல்லாம் ரோட்ல வச்சு இன்னைக்கு போராட்டம் பண்ணிருக்கீங்க. ஏன் இப்படி பண்றீங்களா? கண்டிப்பாக இது அலட்சியம் தான். அதை யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது, நிரூபிக்க முடியாது. அவங்களுடைய அலட்சியம் தான் இது.